குணமாகும். சிறு சிறு பிரச்சனைகளை வந்து இதன் மூலியமாக தீர்த்துக்கிடலாம். இந்த அடிப்படையை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு தாந்திரிக முறையில் கூட நீங்கள் வந்து வீட்டுகள்லேயே சில குறைபாடுகளோடு வருவாங்க. தகாத உறவுன்னு வருவாங்க, கள்ளக்காதல்னு சொல்லி வருவாங்க, என் மகா ஒருவர் கூட ஓடி போயிட்டாப்புலன்ட்டு வருவாங்க, என் மகனுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது, என் மகளுக்கு எத்தனை மகன் வந்தாலும் தட்டி தட்டி போகுது, இப்படி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். வர்றபோது அதை தாந்திரிக முறைகள்லேயே நீங்கள் வந்து அதை பூஜை அறையிலேயே நீங்கள் செஞ்சு அதை குணப்படுத்தலாம். அதுக்கு முதல்ல வந்து பாசிட்டிவ் பவர் தேவை. அதை நீங்கள் முதல்ல தக்க வச்சுக்கோங்க. படிங்க, முறையாக படிங்க. அதுக்கு தான் நான் வாட்ஸ்அப்லேயே கொடுக்குறேன். நான் அடிப்படை மாந்திரிக பயிற்சி அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் பவரை நம்ம சராசரி மனிதனுக்கும் நமக்கும் சில வித்தியாசங்கள் வேணும் இல்லையா? சராசரி எல்லாருமே தான் படிக்கிறாங்க, புத்தகத்தை பார்த்து எல்லாருமே படிக்கிறாங்க. படித்து நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிறலாம், புரிஞ்சுக்கிறலாம். ஆன்மீகம்னா என்ன, மாந்திரிகம்னா என்ன, தாந்திரிகம்னா என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறலாம், தெரிஞ்சுக்கிறலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு பவரை கொடுக்காது. அந்த பவரை கொடுக்கணும் அப்படின்னா நாம் பவரை முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே வாங்கணும். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு சொல்கிறோம்ல, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அனைத்துமே வந்து நெகட்டிவ் பொருள்கள். பாசிட்டிவ் பவர் உள்ள சில மனிதர்கள்னால தான் அதை வந்து ஜெயிக்க வைக்க முடியும். அவங்க தான் வந்து இந்த ஆன்மீகவாதிகளும் குருமார்களும் மாந்திரிகர்களும். இவங்களுக்கு மட்டும் ஏன் சித்தி ஆகுது அப்படின்னு சொன்னால், இவங்கள்ட்ட அந்த பாசிட்டிவ் பவர் இருக்கிறதுனால அவங்க எதையும் சாதிக்க முடியும். அதுதான் நான் அடிப்படை பயிற்சியாக நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10,000 மந்த்லி எனக்கு 2,000 மாத ஃபீஸு எனக்கு கொடுத்துடணும். நான் உங்களுக்கு இது பண்ணேன். இது வந்து உங்களுடைய ஆர்வம் தான். அதாவது எவ்வளோ நாளில் கற்றுக்கிறலாம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களுடைய விடாமுயற்சியை பொறுத்து, தன்னம்பிக்கையை பொறுத்து, தைரியத்தை பொறுத்து நீங்கள் வந்து அதை ஒரே மாதத்துலேயும் செய்யலாம். 6 மாதம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து அவங்களுடைய ஒரு நேரங்காலத்து, அதாவது நேரங்காலம்னு சொல்கிறத விட அவங்களுடைய ஆர்வம் தான் இது முக்கியம். தன்னம்பிக்கையோடு செய்யணும். ஃபாலோ மரம் 4 மணிக்கு மேலே தூங்குறவங்க வந்து ஆன்மீகவாதியாக ஆகவே முடியாது. கரெக்டாக 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். ஆன்மீகவாதியாக ஆகணும்னு ஒரு மனிதன் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொன்னால் 3:30 மணிக்கு குறைஞ்சா 4 மணிக்குனாலும் அலாரம் வச்சு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு ஒரு டீயை போட்டோமா, குடித்தோமா, லெட்டின் போனோமா, குளித்தோமா, டக்குன்னு வந்து 4:30 4:45 நம்ம வந்து பூஜையில் உட்காந்துடணும். குறைஞ்சது ஒரு 5 மணிக்குனாலும் நம்ம பூஜையில் உட்காந்துடணும். வீட்டில் ஒரு 6 மணி வரைக்கும்னாலும் 1 மணி நேரம் நீங்கள் பூஜை போடணும். அந்த 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம். அந்த முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த தெய்வங்களை பூரா நீங்கள் இதில் நம்ம மேலே என்ன குறைபாடுகள் இருந்தாலும் சரி தான், மந்திரங்களில் என்ன தவறு நடந்தாலும் சரி தான், அதை தெய்வம் முழுமையாக ஏற்றுக்கிடும். அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரத்தை சொல்லுங்கள், உச்சாடனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா இதுதான். 6 மணி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இந்த 4:30 to 6 நீங்கள் வந்து காலில் செருப்பு போடக்கூடாது. நீங்கள் வெளியிலேயே போனாலும் சரி தான், காலில் செருப்பு போடாமல் நடந்து பழகுங்க. ஏன்னா காலில் செருப்பு போடாமல் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நீங்கள் வந்து அதாவது வெளி உலகத்தில், அதாவது வெளியே பஜார்லேயோ ஒரு தெருவுலையோ நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வாதம், பித்தம், கபம் இதுகள்லாம் வரவே வராது. ஏன் அப்படின்னா இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் அதிவேகமாக வேலை செய்கிற நேரம் வந்து 4:30 to 6. அந்த நேரத்தில் நமக்கு வந்து எர்த்து வந்து உங்களுக்கு பூமியிலேருந்து கிடைக்கணும் அப்படின்னா செருப்பு போடக்கூடாது. நெகட்டிவ் வந்து மேலே இருந்து வந்துடும், உச்சியில் இறங்கிடும். இதான் உச்சிக்குழின்னு சொல்கிறோம்ல, அந்த குழந்தைகளுக்கு முதல்ல பிறந்த உடனே பாருங்கள் தலையில் அந்த டப்பு 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 டப்புன்னு அடிக்கும், அதான் உச்சிக்குழி. அது வழியாக வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பவர் இறங்கும், பாசிட்டிவ் பவர் உங்களுக்கு கால் மூலியமாக அது கிடைக்கும். இது ரெண்டும் வந்து உங்கள் உடம்புல வந்து இணையிற போது உங்களுக்கு வந்து இந்த வாதம், பித்தம், கபம் இதுகள்லாம் வராது. ஏன்னா நான் படித்தவன் கிடையாது, அதை வந்து ஒரு அலங்காரமாக சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. நான் எளிய முறையில் ஒரு பாமரனாகவே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. அதாவது சளி இருக்காது, கபம் இருக்காது, இந்த வாதம் இருக்காது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நாம் வந்து காலை வெளியே வச்சோம்னா நம்ம வாசப்படி